செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. என்னம்மா அது முகத்தை மூடிட்டு வர்ற? துண்ட கொடு. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. என்னங்க? என்ன? இந்தாங்க காபி. என்னங்க சொல்லுடே. நாலூருக்கும் பொதுவான மாகாளியம்மன் கோவிலை பத்தி பஞ்சாயத்துல பேச போறீங்க. ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்களுக்கும் பொம்மை நாக்கிற்கு இருக்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு தகராறு ஒண்ணும் பண்ணிக்காதீங்க. முதல்ல காப்பி எப்படி போடுறதுன்னு கத்துக்க, அப்புறம் என்ன பத்தி பேச சொல்லலாம். வாங்கடா.
ஐயா, பஞ்சாயத்துக்கு வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. வருஷம் நடக்கிற நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாகாளியம்மன் கோவில் திருவிழா நாளைக்கு நடக்க போகுது. அந்த கோவில் 4 ஊருக்கும் பொதுவா இருக்கிறதுனால நம்ம ஊர் சார்பா கொண்டு போற சீரு சிறப்பா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சீர்வரிசை என்ன பெரிய சீர்வரிசை? உடைக்கிற தேங்காய், கொளுத்துற கற்பூரம், போடுற மாலை, இதானே? நம்ம ஊருக்காரங்க சாமி தேர வடம் முடிச்சு இழுக்கணும். அதுக்கு அந்த 3 ஊருக்காரங்களே சண்டையில ஜெயிக்கணும். இதுக்கு இந்த பொம்மை நகர் என்ன பண்ண போறாரு? அப்படி கேளுங்கய்யா. ஊர் மரியாதையை காப்பாற்ற முடியாது இவரு சீர்வரிசையை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? ஊர் மரியாதையை காப்பாத்துறாரோ இல்லையோ, தலைவர் பதவியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய், யார பார்த்து என்ன பேசுற? வெத்து வீராப்புக்காக எங்க பொம்மை நாயக்கர் மீசை முறுக்கிறது இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு ஜெயிச்சு தேர் வாரத்தை பிடிச்சி இழுத்திருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா பெருசா பேசிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பிறகு நம்ம ஊருக்காரங்க யாருமே தேர வடம் பிடிச்சு இழுக்கலையே. அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா? எங்க ஐயா தலைவர் ஆயிட்டா அடுத்த வருஷமே தேர வடம் முடிச்சு காட்டுவாரு. ஏன்டா அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? வயசு பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணா காசு தான் கொடுக்க முடியும், கல்யாணமா செய்து வைக்க முடியும்? தேர் வடம் பிடிக்கிறதுக்கும் தலைவர் பதவிக்கும் ஏன்டா முடிச்சு போட்டு பேசுறீங்க? நான் அப்பவே நினைச்சேன், 20 வருஷமா கோயில் பிரச்சனைக்கு வராத மாறனாக்கிரு இன்னைக்கு மட்டும் வந்திருக்கிறாரு, இதுல ஏதோ ஒரு வில்லங்க வரும்னு நினைச்சேன். சரியா போச்சு. ஏங்க ஆளுக்கு ஆள் கசாமசான்னு பேசிட்டு இருக்கு. எங்கேயே இருக்கிற மாகாளியம்மன் கோயில் வடம் பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறேன். இங்கேயே நம்ம ஊர்ல இருக்கிற ராக்காய் கோயில் 20 வருஷமா பூட்டியே கிடக்கிறது. அதை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? நல்லா சொன்னீங்க ஐயரே. உள்ளூர் சாமிக்கு விளங்க மாட்டி வச்சுட்டு வெளியூர் சாமிக்கு விளக்கேத்தி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அட ஏமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசுற? இப்ப எப்படி தலைவர் பதவிக்கு 2 பேரும் தகராறு பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி ராக்காய் கோயில்ல யாருக்கு முதல் மரியாதைன்னு பொம்மு நாய்க்கர் அப்பாவும் மாரநாய்க்கர் அப்பாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டாங்க. கோயில் வாசப்படியில ஒருத்தர் செத்தாரு, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இன்னொருத்தர் செத்தாரு. அன்னைக்கு இழுத்து மூடின ராக்காய் கோயில் இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்குது. அட ஏன் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, நம்ம ஊருக்காரங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாளைக்கு நடக்க போற மாகாளியம்மன் கோயில் திருவிழாவுல நம்ம ஊர் மரியாதையை நான் காப்பாத்தி தேர வடம் முடிச்சு காட்டுறேன். அப்படி காட்டலன்னா இந்த பொம்மை நாயக்க அள்ளி முடிச்சு கொண்ட போட்டாலும் ஆம்பளை தான், எருதி இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. நாளைக்கு நடக்க போற வடம் பிடிக்கிற போட்டியில நம்ம ஊரு ஜெயிக்கல, எனக்கு இந்த தலைவர் பதவியே வேண்டாம். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாளைக்கு எல்லாம் கோவில சந்திப்போம். பொம்மு நாயக்கர் சொன்னதை செஞ்சு காமிப்பாரியா? மாகாளி அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வைப்போம், ஆகாத வேலையெல்லாம் ஆகும்படி கேட்டு வைப்போம். ஓங்கார சக்தியவர் ஓயாம காத்திடுவார், ஓர் நாளும் துன்பம் நம்மை தீண்டாம பார்த்திடுவார். ஏன் புள்ள என்ன மாகாளி அம்மன் கோயில்ல பாட்டு சத்தம் கேக்குது? சின்ராசு நாளைக்கு திருவிழாவுல பாடுறதுக்காக ஒத்திகை பாத்துக்கிட்டு இருப்பான். ஓஹோ, திருவிழாவுக்கு பாதி கூட்டம் வருதுன்னா மீதி கூட்டம் சின்ராசு பாடுற பாட்டு கேட்கத்தான் வரும். திருவிழாவுக்கு வந்திருக்கும் 4 ஊர் ஜனங்களையும் கோவில் நிர்வாகிகளின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்தபடியா பெரியூர், ஊத்துக்குழி, ஜல்லிப்பட்டி, ராக்காய் கோயில் இந்த 4 ஊருக்காரங்களும் கம்பு சண்டையில மோத போறாங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மாகாளி அம்மன் கோயில் தேர வடம் பிடிச்சு இருப்பாங்க. இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது. போன வருஷம் போட்டியில ஜெயிச்ச பெரியூர் வீரர் கூட இப்ப ஜல்லிப்பட்டிக்காரர் மோதுவாரு. அடுத்தபடியா ஜல்லிப்பட்டிக்காரர் கூட ஊத்துக்குழிக்காரர் மோத போறார்.
கடைசியா 10 வருஷமா போட்டியில கலந்துக்காத ராக்காய் கோயில்காரங்க இந்த வருஷம் போட்டியில மோத போறாங்க. ராக்காய் கோயில்ல எவனுமே ஆம்பளைங்க இல்லையாடா? எங்க ஊரு பொம்பளைங்க மஞ்சள் அரைச்சு கொடுப்பாங்க, வாங்கி பூசிக்கங்கடா.
வள்ளி, உன் மகனுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவன் பொம்மை நாய்க்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவனாச்சே. இப்ப நடந்த போட்டியில ராக்காய் கோயில் ஊருக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மாகாளியம்மன் கோயில் தேர அவங்க வடம் பிடிச்சு இழுப்பாங்க. ஊருக்காக கம்பெடுத்து சண்டை போட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா தேர வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு ஒரு அந்தஸ்து ஜாதி வேணும். போடா அந்த பக்கம் சொல்றல போடா. போடா அந்த பக்கம் எழுந்தியா. ஜெய் மாகாளியம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு ராத்திரி நேரத்துல? தாய போல பிள்ளை நூல போல சேலைன்னு சொல்றாங்களே, ஆமா, அது நெசமா? நெசந்தா. நெசமா? எங்க அப்பா உன் பிள்ளை தானே, அவருக்கே உன் புத்தி இல்ல? ஏன் புத்தி இல்லையா? என்னடி சொல்ற? இல்ல, திருவிழால சின்ராசு எல்லாரும் ஜெயிச்சான்ல, ஜெயிச்சதுக்கு மட்டும் சந்தோஷப்பட்டாரு, தேர்வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கே நீ எங்கிட்ட வந்து வெடிக்கிற? ஒப்பா கிட்ட போய் வெடி. எங்க அப்பா கிட்ட வெடிக்க முடியாதுன்னு தானே உன்கிட்ட வெடிக்கிறேன். வெடிப்படி வெடிப்ப. மிட்டா மிராசு பட்டா போட்டானா கொட்டாய் விட்டுவன் கோர்ட்டுக்கு போனாங்கிற கதையா உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வாசி நான் தான் கிடைச்சனா? இந்த பாரு, எதை விட்டு கொடுத்தாலும் கொப்பன் சாதியை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? அப்புறம் ராத்திரில வந்து தொடத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்ட இல்ல, போய் பாடு போ போ. அப்பத்தா என்னடி ஒரே ஒரு வாட்டி அப்பத்தா. ஐயோ ஐயோ அம்மா, ராத்திரி நேரத்துல வீணா அடி வாங்காத, காலையில வாங்கிக்கலாமா? நீ எனக்கு இப்பவே வேணும். அடியே, எனக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து ஒரே அலுப்பா இருக்குடி, எனக்கு தூக்கம் வருது. போ. அப்பதா எனக்கு உன்னை இல்லாட்டி தூக்கம் வராத. அப்பதா அப்பதா வாங்கிட்டியா? ஆமா போ. என்ன உனக்கு இதுல சோகமோ? இந்தா கொண்டு போய் வச்சுட்டு பாடு. ஐயோ, எந்த நேரத்துல பெத்தானோ? அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆட்டுறதுக்கு கிரைண்டர் பத்தாதுரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்னு பாருங்க சாமி, லோல்னு. பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க,
நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு இந்தோட அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஆ, இந்தாங்க இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தாடா. பொம்மு பொடி. யாருங்க நாய்க்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும் குடி. ஓ, திரையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாய்க்கிறோமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். டே, உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாய்க்கிறமா, உங்க பேர் என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க. திருட்டு ஆகிட்டு போகாத, திருட்டு ஆகி போனா இதுதான் நடக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், வண்டி சாலையில கட்டு. சரி சரி, போய் போய். ஏடா ரத்ன வேலை போய் 2 நாள் ஆச்சு, போன காரியம் என்னாச்சு? நான் போயிருந்தப்ப கவுண்டர் கோயம்புத்தூர் போயிருந்தாரு. சரி போனதான் போனோம், இருந்து வாங்கிட்டு வந்துடலான்னு கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருப்பா. 1 லட்சம் தான் கொடுத்தானே? மீது 1 லட்சத்தை வர வெள்ளிக்கிழமை தரேன்னு சொன்னாருப்பா. அட என்னடா இந்த ஆளு கருப்பு வாங்கிட்டு போனா ஒழுங்கா காசு கொடுக்கறதே இல்லடா. சரி சரி கொடு. இந்தாங்க. நீ போய் குளிச்சு சாப்பிட்டு வா, ஈரோடு வரைக்கும் போ. அப்பா திருவிழா எப்படி நடந்துச்சு? நடந்துச்சு. அப்பா நீ போய் குளிச்சு வாடா, சீக்கிரம் போணும்னா. சரிப்பா. அதெல்லாம் முடியாது. நான் தான் ஆடுவேன். நான் தானே முதல்ல ஆடணும். நீங்க தப்பு தப்பா ஆடுறீங்க. வெள்ளையம்மா, இன்னைக்கு நாத்து நடவு, கொப்பை சோத்துக்கு வர மாட்டாங்கன்னு இந்த சாப்பாட்டு கொண்டு கொடுத்து வந்துருமா? போ அப்பதா. நான் போக மாட்டேன். பவானி நீ உட்காரு. பவானி ஏண்டி அங்க உங்க அப்பா வயக்காட்டுல பசியோட இருக்கா, இங்க உனக்கு என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு? அடே பவானி ஏந்திரி. ஏண்டி அழுக்கு எடுத்தமா ஆத்துல போய் தோச்ச மாடலாம தூக்கிடு தூக்க. இனிமே அழுக்கு எடுக்க வரும்போது விளையாட்ட பிச்சிரம் பிச்சு. ஓ மூஞ்சிய பாரு. என் மூஞ்சிலாம் நல்லா தான் இருக்கு. உங்க அப்பா மூஞ்சிதான் இந்நேரம் பசியில எள்ளும் கொள்ளு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாரு உனக்கு பிடிக்குமேன்னு கோழி வறுத்து வச்சிருக்கேன், உங்க ஒப்பனுக்கு பிடிக்குமேன்னு மீன் வறுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு இந்த வெயில்ல என்னால போக முடியாது. ஏன் ராசாத்தி இல்ல? முடியாதுன்னா முடியாதுதான். அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. என்ன சின்னம்னி இப்படி அடம் பண்றீங்க? நாய்க்கர் பசியோட காத்துக்கிட்டு இருப்பார்ல, எடுத்துட்டு போங்க அம்மனி. நீ என்ன வக்காலத்தா? வேணும்னா நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஏண்டி தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ எடுத்துட்டு போனா உங்க அப்பன் திம்பானா? ஆத்துல எடுத்து கொட்டிடுவாண்டி. அம்மா இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு போம்மா கண்ணம்மா. அப்படின்னா நான் சொல்றபடி கேப்பியா? என்ன சொல்ல போற? அத்தா. ஐயோ சமயம் பார்த்து அமுக்குறாளே. இந்த பாரு வெள்ளையம்மா, இந்த சோத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறமா நம்ம விளையாட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்லு. ஐயோ
ராசாத்தியே அடிச்சிட்டனே. இப்ப திருப்தியா போச்சா உனக்கு? எடுத்துட்டு போ. இப்ப ஆறு ராமாத்தா இவள. நீங்க தான் உங்க இடுப்புல கைய வச்சாலே அடிப்பீங்கன்னு தெரியும். உங்க பேத்திக்கு தினமும் உங்க கையால அடி வாங்கணும்னு ஆசை. என்ன பண்ண சொல்ற? தினம் அடிச்சு அடிச்சு அவ கண்ணமே கண்ணி போச்சு. சரி சரி, நீ என் கையை கால கழுவிட்டு அந்த பக்கமா வா, சோறு போடுறேன். என்னங்க சின்னம்னே, இன்னைக்கு நீங்களே சாப்பாடு எடுத்து வந்துட்டீங்க? அப்பதான் உங்ககிட்டயே கொடுத்து அமிச்சிட்டாங்களா? இன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு ஒரே பசி. கொஞ்சம் இருங்க அம்மனே, நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அம்மனி அப்படி பாக்குறீங்க? காலைல இருந்து காப்பு தண்ணி குடிக்கலீங்களா? கஞ்சி தண்ணியும் குடிக்கலீங்க. ஏகப்பட்ட பசிங்க. கண்ணாமூலிலாம் திரும்பி போச்சுங்க. வாங்க வந்து சீக்கிரம் போடுங்க. என்னங்க இது? எருமாடு மேய்க்கிறவனுக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்த மாதிரி பழைய கஞ்சி குடிக்கிற எனக்கு கோழி, மீன், முட்டை. வீட்டுல ஏதாவது விசேஷங்களா? நீ முதல்ல சாப்பிடு, விசேஷம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். என்ன சின்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. பாத்து பாத்து பாத்து. இந்த தண்ணி குடி. ஊத்துங்க ஊத்துங்க. சின்ராசு, நீ பாட்டுதான் பாடுவேன்னு நினைச்சேன். சண்டை கூட நல்லா போடுறியே. அது என்னமா போங்க, எங்க இருந்தா தைரியம் வந்துன்னே தெரியலங்க. மலார்னு கம்பெடுத்து இறங்கிட்டானுங்க. அவன் கெட்ட நேரம் தோத்து போயிட்டானுங்க. கோயில கம்பெடுத்து சண்டை போட மட்டும் தைரியம் இருக்கு. நீ வடம் பிடிச்சு இழுக்கிறப்ப அப்பா வேணான்னு சொன்னார்ல, அதை ஏன்னு கேட்க மட்டும் தைரியம் இல்லையா? ஐயோ, அது ஏன் தப்பு தானுங்க. சாதியில சின்னவனா பிறந்துட்டு சாமி தேர இழுக்க ஆசைப்படலாங்களா? அது சாமி குத்தம் ஆயிடுங்க. கோயில் தேர வடம் பிடிச்சு இழுத்தா சாமி குத்தம். ஆனா ஊர் மரியாதைக்காக கம்பெடுத்து சண்டை போட்டது மட்டும் சாமி குத்தம் இல்லையா? அட என்னங்க நீங்க, 4 ஊருக்கு மத்தியில நம்ம ஊரை பத்தி கேவலமா பேசுறப்ப எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறது? என்னதான் சாதி வேறையா இருந்தாலும் ஊரு ஒண்ணுதானுங்களே, அதை மறக்க முடியாதுங்க. இது பார் சின்ராசு, நீ இந்த ஊரை மதிக்கிற அளவுக்கு இந்த ஊர் உன்னை மதிக்கல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மேல் சாதிக்காரங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டுறதை விட்டுட்டு ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்டாதான் உங்க சாதிசனம் மனுஷங்களா வாழ முடியும். சின்னம்னி என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் போய் பொழப்ப பாக்குறேங்க. சின்ராசு, பாப்பா என்னப்பா, நாத்து நடவெல்லாம் நட்டாச்சா? ஆமா, நடவு நட்டாச்சா, நாத்து புடிங்காச்சான்னு மட்டும் கேளு. மனுஷனுக்கு பசி நேரத்துல சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமேனு அப்பத்தாளுக்கு பேசி தெரியவானா? இது கூட செய்யாம வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா? என்னடா விளையாடுறியா? வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டை எடுத்தும் வச்சேன். அதுக்கப்புறமா இந்த ராமாத்தா கூப்பிட்டுட்டாளேன்னு போயிட்டேன். அப்புறம் இந்த குட்டி சிரிக்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவளை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும்? காலெல்லாம் நல்லா கழுவிக்க, கையெல்லாம் கழுவிட்டியா? சாப்பாடா இல்ல நம்ம வீட்டுல? வா வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் பாத்துட்டு இவ்வளவு நிக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க.
இதுல உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம். ஹைட் 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தடுக்க பிடிச்சாங்க வந்துட்டானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடங்கி பாருங்க என்ன. வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எனக்கு ரஜினி ஸ்டைல். என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இது எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலை தான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே ஹரியானா 15 லட்சம். டேய் வேணாண்ணே. ஒண்ணு வாங்கண்ணே, பாவம். உன தொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டுருக்கு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன அர்ஜென்டா முடி வெட்டணுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது தலையை காட்டி தலையா கொடுத்துட்டு போறான்? இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போட்டிருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு சேவிங் பண்ணும். போடா. சொட்ட தலையா போடா. வந்து உட்காரு. ஐயா என்னடா இது? மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படா வெட்டுறது? கத்திரியை செதுக்க முடியாது, கத்திரியிலே வெட்ட முடியாது. வேண்டாம் புட்டு அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே பாவம்ண்ணே. டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுக்கோ என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. குருவி போனா பரவாயில்லைங்க, நேத்து 2 பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. அடே அப்பா, இதெல்லாம் வேண்டாம். இந்த இருக்கு பாரு. அடே வெள்ளை மலைக்கு நல்லா இருக்கும். அது உனக்கு, இது ராமாத்தாளுக்கு. பரவாயில்லையே, கிழவி புடவைலாம் கூட நல்லாவே எடுக்கிற. அடி சிரிக்கி, நான் என்ன பிறக்கும் போதே கிளவியாவே பிறந்தேன்னு நினைச்சிட்டியா? நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி குமரியா குலுக்கி நடந்தவதான். இப்ப தலை நரைச்சு போச்சு. என்ன ராமாத்தா? சரியா சொல்லி போட்டீங்க. பின்ன என்ன பாக்குற? 2 புடவைக்கு என்ன விலை சொல்லு. 500 ரூபா ஆச்சுங்க. என்னது? என்ன உனக்கு சேர்த்து சொல்றியா? புடவைக்கு விலை சொல்லியா? 400 ரூபாய் தான் கொடுப்பேன். ஏனுங்க ரொம்ப குறைச்சு போட்டீங்க? என்னத்த குறைச்சு போட்டாங்க? எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து போட்டோம். இந்தா. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, அந்த புடவைக்காரர் வந்தாரா, உன் பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்தேன், அப்படியே ராமாத்தாளுக்கு ஒரு புடவை எடுத்தேன். இந்த பாரு. ஓஹோ, பொம்மை நாயக்க விட்டு திணையில உட்கார்ந்து என் பொண்ணுக்கும் புடவை எடுத்து அதே கையால இவளுக்கும் புடவை எடுத்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இவளும் சரிசமமா போச்சு இல்ல? என்னடா என்னடா? ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? ஏய் அதுதான் எடுத்து கொடுத்தீங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? புடவை எடுத்து 2 பக்கம் போ. ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுல நான் எதை செஞ்சாலும் யாருக்கு பிடிக்கிறதே இல்ல. இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி கால் முள்ளு கத்துற? எல்லாம் என் தலையெழுத்து. நான் செய்யறதா யாருக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் எதுக்கா இருக்கணும்? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்பதான் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்பதாளாவது சுப்பத்தாளாவது நீயாச்சும் ஒப்பனாச்சு போங்க. ஏன் அப்படி திட்டுறீங்க? அப்பத்த வேற கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எங்க இருக்குது அவங்க அம்மா வீடு? எனக்கு தெரியாது. போகல போமா, கோச்சுக்கிட்டு போறாங்க. ஒரு புடவை, ஒரே ஒரு புடவை, அதை எடுத்து கொடுக்க கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பேசுறாங்க. மூக்கு சளியை சிந்தி சிந்தி சட்டையில தொடச்சுக்கிட்டதையும், கோமணம் கட்ட தெரியாம இருந்தப்ப கோமணம் கட்டி விட்டதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. பெரியவங்க பெரியவங்க. நான் போறேன். என்கிட்ட பேசாதடா. அடேங்கப்பா,
ராமாதா கிழவி பத்தி ஏதாவது பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்கிட்ட பேசாதன்னா பேசாத. உன்கிட்ட நான் ஒண்ணும் பேச வரல, போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, நீ செருப்புலையும் போடுவ, கையில கரப்பட்டி எடுத்து கொடுப்ப, நாங்க ரெண்டையும் வாங்கிக்கணும். அப்படி ஒண்ணு சொரண கட்டு போயிடல. நான் ரோஷக்காரிடா. இனிமே இந்த வீட்டுல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன் மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? நான் ஒண்ணும் கொப்பனை சும்மா கட்டிக்கிட்டு வரல, தெரிஞ்சுக்க. 10 வில்லு வண்டி நிறைய வீட்டு சாமான்களை ஏத்திக்கிட்டு, சந்தன பொட்டி நிறைய கட்டுக்கட்டா செலவ நோட்டுகளா வச்சுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள் அள்ளி போட்டுக்கிட்டு, சந்தைக்கு போக சின்னாலப்பட்டு, கண்ணாரத்துக்கு போக காஞ்சிபுரம் பட்டுன்னு அந்த காலத்திலேயே ₹1,00,000 சொத்து மதிப்போட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்படி வந்த எனக்கு இன்னைக்கு மரியாதை இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட மாட்டேன்டா, போடா. நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆனா நீ வச்சிய கோழி குழம்பும் கோழி வறுவலும் ஏப்பமா விடுற ஏப்பம்? இது ஏப்பம் இல்லடா, எகத்தாளம், ஏப்பத்தாளம். அப்பம்மா அவனே, உன்னை இப்படியே விட்டா எகிரிடுவியே, அதுக்குதான் அப்பப்ப இறக்குறது. அப்பதா அப்பா போயிட்டாரு. நல்லா பார்த்து சொல்லு. போயிட்டானா? போயிட்டாரு. சரி சரி, போய் தட்டு நிறைய சோத்த போட்டு கோழிக்கறி எடுத்து வச்சு குழம்புத்தி எடுத்துட்டு வா. பசிக்குது, போசிக்கிறான். கண்டா கண்டா, முட்டை கோழியா சும்மாவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட. பசிக்குதுமா. இளையம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்ப நிறைய ஊத்துமா. பாவம் அம்மா பசியோட இருக்குது. வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் கொண்டாந்து வைக்கிறீங்க. நான் என்ன சோத்து கலையிறவளா? இது யார் சாப்பிடுவா? கொண்டு போய் நாய்க்கு கொட்டு. சும்மா சாப்பிடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் என்ன பத்தி? கேளு. நல்லா சாப்பிடுவேன்னு தெரியும். சின்ராசு, உங்க வீட்டு வாசப்படி கூட தொட முடியாத என்ன தொட்டு பொட்டு வச்சிட்டீங்களே சின்னம்னி. உங்க நினைப்ப நான் ஏத்துக்கிட்டாலும் இந்த ஊர் ஏத்துக்குமா? அதே சின்ராசு, யார் நம்மள ஏத்துக்கலைன்னா என்ன? அந்த மாகாளி அம்மனே நம்ம 2 பேரையும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கான். நீ வண்டியை ஓட்டு. சின்ராசு, ஏன் வண்டியை நிறுத்திட்ட? வண்டியை ஓட்டு. வேண்டாங்க சின்னம்னி, ரத்னவேல் வண்டி போகட்டும், அதுக்கப்புறம் நான் போவோம். ஏன்? எதுக்கு சின்னம்னி விவகாரம்லாம்? அவங்க போட்டு முதல்ல. என்னடா சின்ராசு, வண்டி ரொம்ப குஷியா ஓட்டிட்டு வர? பின்னாடி பொண்ணு இருக்குல்ல, அதான் பெரிய ஹீரோ நினைப்பா அவருக்கு. ஜோடி போறது சரியா இல்லையே. என் மாட்டை அந்த வண்டியில போட்டுனா ஜோடி சரியா இருக்கும். சின்ராசு, நீ முதல்ல வண்டியை ஓட்டு. வேண்டாங்க சின்னம்னி, அவங்க போகட்டும். இப்ப நீ வண்டியை ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டவா? ஓஹோன்னா என் வண்டி நீ சைடு எடுக்க போறியா? அதுக்கு இன்னொரு வாட்டி பிறந்து வரணும். டேய், உனக்காச்சு எனக்காச்சு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வண்டி சைடு எடுற பாக்கலாம். நம்மள பார்த்து கிண்டல் பண்றான், உன்னை பார்த்து ஆம்பளையான்னு கேக்குறான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த வண்டியை சைடு எடுத்தே ஆகணும். சைடு எடுக்க போறாராம். டேய், வண்டி போற தூசியோட பார்க்க முடியாது. ஏடா வண்டிய பாத்துலாம்.
பண்ணல இந்த மாரநாக்க மவன் சொல்லிக்கவே கேவலமா இருக்கடா. இவனும் ஒரு கூலிக்கார பையன் உனக்கு சரிசமமா வண்டி ஓட்டி ஜெயிச்சிருக்கான். அவன்கிட்ட தோத்ததும் இல்லாம இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா பேசாத. இப்ப சொல்ற கேட்டுக்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அவன் வண்டியை நீ ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கல, ஒண்ணு அவன் உயிரோட இருக்க கூடாது, இல்ல உன் மாடு ரெண்டும் உயிரோட இருக்க கூடாது. ரெண்டுல எதுங்கத நீயே முடிவு பண்ணி. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. நான் போவேன். காலை விடுறா. விட மாட்டேன் சாமி. யாரா அவன்? சாமி, நான் என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு எச்சு 39 39 24 24 16 16. ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. எச்சு 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட்டு போயிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுறே. ஏய் பொம்மை எழுதுறே. டேய் என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இருடா. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவ. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்க. அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உனதாம தேடிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றேன். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு. அண்ணே இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கறனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இத தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. எடுங்கண்ணே. என்ன இருக்குது ஒரு பொட்டியா? இந்த அழிக்கிறமே யாருமே இருக்க முடியாது. என்னடா வாங்கண்ணே. ஏய் சம்சாரம், என்னடி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்கேன். கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. பாரு அதுலயே டப்பாவல வச்சிட்டு. ஐயோ டேய் பாரு, இது நான் உட்கார்ற கேரண்டா இது. என்ன மாமா என்ன ஆச்சு? டேய் டேய் சொல்றா. அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க. அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. ஏண்டா இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? சை, கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா?
இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே. ரொம்ப வாசிக்காத. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் கொடுத்து? நீங்க லட்சாதிபதி. யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ, அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. என்னது? ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளதான் வாங்க வாங்க. ராஜா, இந்த தெரு வேணும் இருக்காது. உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிக்கிறோம்ண்ணே. ஐயோ, உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய. வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம் போங்க. சொன்ன கேளுங்கடா. மெட்ராஸ்ல போய் மவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம். வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க. அங்க பாருங்க. பாரு. இதுக்குள்ள பாரு. ஐயோ, 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் தூக்கம் இருக்காது. ஐயோ, பாரு. நல்லா தேடுறல்ல. தேடுறா. பாரு, இதுக்குள்ள பாரு. டேய், நல்லா கீழ பாரு. இதுக்குள்ள இல்லையாடி? டேய், தங்க புங்கு நாடாத. எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏன்டி கேக்குற? இல்லைங்க, பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க, அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னா ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாண்டி இது பாவி பையன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா. ஐயோ 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 ஐயோ. ஏய், யாரது? வாங்க வாண்ணா. சாணியை மிதிச்சுட்ட, செருப்பை கொஞ்சம் கழுவி விடு. சித்தாசு, உங்க ஆயா மேல மட்டை வந்துருச்சு, வைத்தியத்தை கூட்டிட்டு. சரிங்க ஐயா. ரமதா, ரமதா, ரமதா. நாய்க்கிறம்மா, இந்த நேரத்துல நீங்க? தலையில தென்னை மட்டை விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே மனசே கேட்கல. அடி பலமா பட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்னதா. அடி பாவி, உடம்பு எப்படி கொதிக்குது? ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே. ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு சாப்பிட்டுருக்க மாட்டேன். பாரு, சூடா கஞ்சி கொண்டாந்துருக்கேன், ஒரு வாய் குடிக்கிறியா? இல்லம்மா, சாப்பிட்டேன். சரி, நான் இங்க இதை வச்சுட்டு போறேன், அப்புறம் குடிச்சுக்க. என்ன? அம்மா, சீக்கிரம் போங்க. நாய்க்கருக்கு தெரிஞ்சா என்னடி? சாதியை விட்டு தள்ளி வச்சிருவானா இல்ல தலை எடுத்துருவானா? அடி போடி, உடம்புல உசுருன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தாண்டி சாதி சம்பிரதாயம் எல்லாம். கட்ட சாஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே மண்ணுதான். சரி சரி, அவனுக்கு தெரியாம தான் வந்தேன். தெரிஞ்ச அவ்வளவுதான், தொலைச்சிடுவான். நீ படுத்துக்க.
நான் வர்றேன். கஞ்சி குடிக்கணும் என்ன? சின்ராசு, ஏனுங்க? உங்க நாய்க்கரு ஏதோ அவசரமா கோயம்புத்தூர் போயிருக்காரு, வர்றதுக்கு நேரம் ஆகும். நீ ராத்திரி நம்ம வீட்லயே சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்க என்ன? சரிங்க, சரி. சின்ராசு, ஏய் சின்ராசு, எந்திரி. இப்படி தூங்குனா எப்படி காவல் காப்ப? நான் தூங்கலைங்க சின்னம்னே, சும்மா கண்ணை மூடினேன், அவ்வளவுதான். அது சரி, நீங்க தூங்கலையா? நானும் தூங்கி தூங்கி பார்த்தேன், ஆனா தூக்கமே வரல. அதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். ஐயோ, அப்பதான் வந்துட போறாங்க. நீ நினைக்கிற மாதிரி யாரும் வரமாட்டாங்க. கிழவி படுத்தான்னா கோழி கூற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டா. சின்ராசு, இங்க பாரு. அப்புறம் நான் ஓன்னு கத்துவேன், அப்பத்த வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சின்ராசு, ராத்திரிக்கு நான் தனியா இருப்பேன், நீ வா, நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னான்னு சொல்லுவேன். எப்படி வசதி? ஓன்னு கத்தட்டுமா? அப்பத்தா? வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் என்ன பண்ணுன்றீங்க? என் கூட வா, மத்தத நான் சொல்றேன். எங்க? வீட்டுக்குள்ளாரீங்களா? வீட்டுக்குள்ள தாயா, பாயா வா. ஏயா இப்படி பயப்படுற? வா 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 வா, உட்காரு. ஏன் ஐயா உட்கார்ந்துட்ட? கட்டில வந்து உட்காரு. ஐயோ வேண்டாங்க சின்னம்னி, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியே போயிடுறேன் சின்னம்னி. என்ன சின்னமணி? என் பேர் வெள்ளையம்மா தானே, இனிமே நீ என்ன வெள்ளையம்மான்னு தான் கூப்பிடணும். உங்க பேரு நான் எப்படிங்க கூப்பிடுறது? ஒண்ணும் கட்டி, நீ வந்து கட்டில உட்காரு. வேண்டாங்க. இப்ப நீ கட்டில வந்து உட்காரலனா நான் ஓன்னு கட்டி அப்பதாவ கூப்பிட்டுருவேன். அப்பதா. ஐயோ, ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? பழைய கஞ்சி. இப்பதான் பழைய கஞ்சி குடிச்சேன்னு சொன்னேன். இந்த பாலையாவது குடிங்க. ஏன் தயங்குறீங்க? இந்த டம்ளர் எப்படி தொடுறதுன்னா, அதான் பொம்மநாயக்கர் பொண்ணோட மனசையே தொட்டுட்டீங்களே. இந்த பால்ல பாதியை நீங்க குடிச்சிட்டு மீதி எனக்கு தாங்க. பாலை வேணா குடிக்கிறேனுங்க, ஆனா மீதி எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஏன் 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 ஏன்? எச்சு. பொம்மு, என்னப்பா ஒண்ணு விடிஞ்சு வந்திருக்கணும் இல்ல ராத்திரியே வந்திருக்கணும், எப்படி கோழி கூப்பிட வந்திருக்க? போன வேலை இப்பதான் முடிஞ்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, சின்ராச காவலுக்கு படுக்க சொல்லிட்டு போனேன், காணும். வாசல்ல தானே படுத்திருந்தா, தண்ணி இனி காய வைக்க போயிருப்பான். அவனை விடு, ராத்திரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? நீ திரும்பப்பா, நான் சட்டையை கழட்டுறேன். ஏமா பரவாயில்லம்மா, நானே கழட்டிக்கிறேன்மா. நான் கழட்டுறப்பா. வெள்ளையம்மா, ஏமா தூங்குற புள்ள போய் எழுப்புறீங்க? ஒழுங்கு விடிஞ்சிருச்சுலப்பா. இந்த பாரு, அப்பா வந்திருக்காரு. பணியனு கட்டு, பணியனு கட்டு, கழட்டு. அப்படியே இரு, அப்படியே இரு. என்னம்மா இது? முதுகுல ஏதோ கடிச்சிருக்கு. ஐயோ, என்னன்னு பாருங்கம்மா. அடேப்பா, எவ்வளவு பெருசு. பூச்சி பூச்சி போயிடுச்சுப்பா. நல்ல வேலையா போச்சு. நல்ல வேலையா தான் போச்சு. நீ இப்படியே போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டே வந்துரு. சரிம்மா. போ. அடி பாவி மகளே, உங்க அப்பன் வெள்ளை வேட்டியில சந்தனம் பட்டாலே சலவைக்கு போட சொல்லுவான், நீ சாணியை கரைச்சு ஊத்த பாக்குறிய? அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா? ஏண்டி, கூலிக்காரனுக்கு பசிக்குதுன்னா சோத்த போறத விட்டுட்டு சொகத்தை கொடுத்து புரிஞ்சுட்டியா? பொம்மு நாய்க்கனுக்கு மகளா பிறந்துட்டு உன் புத்தி ஏண்டி இப்படி கெட்டு போச்சு? அப்பத்தா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அப்பத்தா. சின்ராசு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம், மறந்து போய் தூங்கிட்டோம். மறந்து போய் தூங்கிட்டீங்களா? நான் பார்த்து இந்த கோரத்தை உங்க அப்பா பாத்துருந்தான்னா சுத்திக்கிட்டு இருக்க இந்த உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு போயிருக்கும். இந்த வந்துட்டேப்பா. இந்த பாரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும், பார்த்து நடந்துக்க. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளையம்மா கோயிலுக்கு போவா, சின்ராஸ் தான் வண்டி ஓட்டு போவான். இன்னைக்கு எப்படி அவனை ஜெயிச்சாகணும்? ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டா? தோக்க மாட்டோம், அவன் உயிரோட இருந்தா தானே.
இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல சின்ராசு. எல்லாமே என்னால தானே. என்ன மன்னிச்சிடு சின்ராசு. எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நாம விளையாட்ட நினைச்சோம், அது வினையா முடிஞ்சிச்சு. நாளைக்கு டவுன்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போலாமா? நீங்களே என்ன வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிலாம் எதுக்குங்க? இந்த சந்தோஷத்திலே குணமாயிடும். ஓ, இப்படி ஒரு கூத்து நடக்குதா? இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளைக்கு நீ வந்து பாட்டு பாடுவ. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆனா நீ வரமாட்ட. நீ வந்து பாட்டு பாடலன்னா எனக்கு பிறந்த நாளாவே இருக்காது. என்னங்க சின்னம்மா, இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பாட போறேன். இத போய் நம்ம பொம்மை நாய்க்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வெட்டு வச்சிடுறேன். நாய்க்கரையா, 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 நாய்க்கரையா. யாரா அது? என்னடா நேரம் கெட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா? நாய்க்கரையா, மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க, நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ, இந்தாங்கப்பா. டேய் வாடா போலாம். எங்க போறது? நீ கூப்பிட்டு அங்கதான். அட இருங்க, இது உங்க பொண்ணு வெள்ளையம்மா தானே? அதுல என்னடா சந்தேகம்? அங்கதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா? ஒரு பொண்ணு தான்டா. அப்படின்னா ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா? வாடவா ராஸ்கோல், நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்கவன் தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற? தடல வெட்டி போடு போடாங்கிறது. அங்க பார்த்தது இங்க. என்னடி பிறந்த நாள் அதுமா பட்டிருக்க? வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, என்னடி இது? பிறந்த நாள் அதுமா ஃப்ரெண்டுகளை எல்லாம் வர சொன்ன?
அதுகளை வந்திருக்கு சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு படுத்திருக்க. எந்திரி எந்திரி. இந்த பாரு, உனக்காக வெளியில ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. வந்து உன் கையால சாப்பாடு போடுவாம்மா. போ அப்பத்தா, எனக்கு மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? எல்லாம் சரியா தர்க்க. எந்திரி. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னடி விளையாடுறியா? மனசு சரியில்லைங்கிற, உடம்பு சரியில்லைங்கிற. எம்மாடி, இவளை எப்பயாவது கூட்டிட்டு வாங்கம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. எந்திரிச்சு வா. வா. எழுந்துரு வெள்ளையம்மா. கேளுடி, எழுந்துருடி. ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கொடு. இதாங்கய்யா. பத்த வையப்பா. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இருக்கு ஆயப்பா, ஆயப்பா. யாரு என் நேரத்துல? கொஞ்சம் இங்க பாரப்பா. என்ன என் நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்க அப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம். சவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? சேவ் பண்றதா காலையில பண்ணிக்க. காலையில எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு நாள் குடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா, சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவைக்கு 100 ரூபா கொடுத்தா? வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். டேய், இவன் மனசுனாடா புதகுழியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. அவன் குளிச்சா என்ன, குளிக்காட்ட என்ன? முத சோப் போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி இருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்பேன். ஏன்பா, இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. எது, நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை விளையாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமான வர வேண்டாமா? என்ன இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வளைச்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காட்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்லை. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா. என்னதா அங்க? வருஷா வருஷம் மஞ்சு விரட்டி மாடு பிடிக்கிற போட்டி நம்ம ஊர்ல நடந்துகிட்டு வருது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவாரு. இது அந்த குடும்பத்துக்கு பரம்பரையா நம்ம ஊர்க்காரங்க கொடுக்கிற மரியாதை. அந்த வழக்கப்படி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவார். போன வருஷம் பொம்மு நாயக்கர் காளைக்கு அவரே துண்டு கட்டினாரு. இந்த வருஷம் மாரநாயக்கர் காளைக்கும் பொம்மு நாயக்கரை துண்டு கட்டுவார். நிறுத்துங்க. இந்த வருஷம் மஞ்சு விரட்டு துண்டை எங்க பாதம் கட்டுவார். அத கட்டுறதுக்கு பொம்மு நாயக்கர் இருக்காரு. ஏன் அந்த துண்டை இந்த மாரநாயக்கர் கட்டினா மாடு ஓடாதா? என்ன மாரநாயக்கரே புதுசா பேசுறீங்க? பரம்பரையா உள்ள பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்திக்க முடியாது? இந்த பொம்மு நாயக்கர் என்ன பெரிய கடவுளா? மாறப்பா, வார்த்தை இறந்து பேசு. விளைஞ்சு கிடக்கிற காட்டை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா வளைஞ்சு கொடுத்து என் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
இன்னைக்கு என் மாட்டுக்கு துண்டு கட்ட போறது நான் தான். எங்க ஐயா இருக்கப்ப நீங்க எப்படி கட்ட? நீ யாரும் அது கேட்கறதுக்கு? கட்டலாம் இல்லையா பாடுறா? கட்டா பாக்க எட்டா அருவாளை என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வெட்டுக்கிற அவர்ல பாருங்க பொம்மு நாய்க்கரே, நீங்களும் மாற நாய்க்கரே எதிரும் புதிருமா இருக்கிறதுனால ஊரே ரெண்டு விட்டு கிடக்குது. சதா வெட்டு குத்து நடக்குது. அதனால ஏற்பட்ட தகராறுனால 10-20 பேர் செத்துட்டாங்க. 10-50 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை நாளும் நாங்க பொறுமையா இருந்தோம். இனிமேலும் இதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு 4 பேர் செத்தாங்கன்னா ஊர் மானத்தை காப்பாத்த உசுர விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல தனிப்பட்ட உங்க 2 பேருக்காக வெட்டிக்கிட்டு செத்தவனையும் கைகால் போனவனையும் பாக்குறப்போ அதை இந்த ஊரோட கொடுமைன்னு சொல்றதா இல்ல ஊர் தலைவரோட பெருமைன்னு சொல்றதா? போலீஸ்காரன் கால்படாத ஊர் எதுனா அது பொம்மை நாயக்கர் குடியிருக்கிற ஊருன்னு மத்த ஊருக்காரன் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருந்த இந்த ஊர்ல இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்குது. இது யார்கிட்ட சொல்றது? என் மகனுக்கு பெத்தவங்க பெருசு இல்ல, கட்டின பொண்டாட்டி பெருசு இல்ல, பொம்மை நாய்க்கரோட வார்த்தை தான் பெருசுன்னு உங்களுக்காக சண்டை போட்டு இப்ப என் மகனுடைய ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல நாங்க குடியிருக்கணும்னா நீங்க 2 பேரும் பகையை மறந்துட்டு ஒத்துமையா இருப்போம்னு முடிவெடுங்க. முடியலைன்னா உங்களாலேயே தினந்தனம் அடிபட்டு அரையும் குறையுமா சாகிறத விட உங்க கையாலே எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொண்டுடுங்க. அருக்காணி, குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் கொடுமா. எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்குற பொம்மை நாய்க்குது, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்காம போறாரு. நம்ம ஊரோட இழப்புக்கு இந்த பொம்மை நாயக்கன் தான் காரணம்னு நீங்க எல்லாரும் நினைச்சா அந்த விஷத்தை நீங்க எனக்கு கொடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும். அதுக்காக என் உயிரே இழக்க தயாரா இருக்கேன். பொம்மை நாய்க்கரே, மாட்டுக்கு துண்டு கட்டணுங்கிறதுக்காக இத்தனை மனுஷங்களை பலி கொடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக இத்தனை நாளா நான் அப்படி இருந்துட்டேன். இங்க நடந்த தகராறு காரணம் பொம்மை நாய்க்கர் இல்ல, இந்த மாற நாயக்கன் தான். அதுக்காக சாக வேண்டியது நீங்களோ பொம்மை நாய்க்கரோ இல்ல, நான் தான். நீங்க யாரும் சாக வேண்டாம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அது எங்களுக்கு போதும். அதான் மாரநாயக்கர் மனசு மாதிரி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அப்புறம் என்னையா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு இனிமே நாங்க ஜென்மத்துக்கு பிரிய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி தரணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நாளைக்கு உங்க மனசு மாதிரி பிரிஞ்சுட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதே நிலைமை தானே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? பொம்மை நாய்க்கரும் மாறு நாய்க்கரும் சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது.
இதுக்குதாயா ஊருக்கு ஒரு ஐயர் வேணுங்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்னையா நீங்களே என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நாங்க 2 பேரும் சம்பந்தி ஆனாதான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நான் மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் மகன் வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. மாரநாயக்கர நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைச்சதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அடாடாடாடா, பொம்மை நாய்க்கரும் மார் நாய்க்கரும் ஒன்னா சேர்ந்து வர்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் மனசே நிறைஞ்சிருக்குப்பா. அம்மா, இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் பரம்பரை பரம்பரையா இருந்து வந்த பகையை தீர்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோசிச்சு பார்த்த நல்லதுன்னு பட்டுச்சு. நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா? உன் பேத்தி வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தம்மா. என்ன அத்தைமா ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? எப்படி பேசுவான்? சேராத நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டு ஊரே ஒண்ணா எடுத்து. அது மட்டுமா, பேத்திக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே பாட்டி முகத்துல களைய பாருங்க. இருக்காதா பின்ன? என்ன நாய்க்கிறமா பேசாம நிக்கிறீங்க? இது என்ன, நீங்க எல்லாரும் ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போய் வெத்தலை வார்த்தை எடுத்துருவாங்க. இங்கே இப்பவே பரிசு போட்டுடுவோம். போங்க, நேரம் நன்னா இருக்கு. போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க, எடுத்துட்டு சொன்னாங்க. போங்க போங்க போங்க. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? போய் வெத்தலை பாக்கத்தை எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா. அப்பதா நாய்க்கிறமா ஏன் நிக்கிறீங்க? தட்ட கொடுங்க. நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த வெத்தலை பாக்கு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தரத்துல இருந்து ஒரு பல்லு என் தலையில விழுந்துருச்சுப்பா. ஐயோ, பள்ளி விழுந்துடுதா? அது அவசகுணமாச்சே. பள்ளி எங்க வேணாலும் விழலாம். தலையில விழுந்தா மட்டும் காரியத்தை தள்ளி வைக்கிறதா நல்லது. இத பாரு மாரப்பா, நீங்க 2 பேரும் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயர் ஏதோ அபசகுணம் அது இதுங்கிறாரே, இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. இத பாருங்க அத்தைமா, பெரியவங்க நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன்? பள்ளி சொல்ற சகுனத்தை விட பொம்மை நாய்க்கர் வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ வெள்ளையம்மா கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அப்படியே பூட்டி கிடக்கிற ராக்காய் கோயிலையும் திறக்க வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கும் புண்ணியமா போயிடும். ஊரு ஜனங்கள்லாம் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணத்தையே முடிவு பண்ணிட்டீங்க. ராக்காய் கோயில் திறக்கிறது நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? 20 வருஷமா இருண்டு கிடந்த ராக்காய் கோயில்ல இனி 24 மணி நேரமும் தீபம் எரியணும். அதான் என் ஆசை. வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். மறுநாளே ராக்காய் கோயில்ல நம்ம வீட்டு கல்யாணத்தையும் வச்சுக்குவோம். நாளும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னப்பா? மாரநாயக்கரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான். உடனே ராக்காய் கோயிலை திறந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம்.
இப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புறப்படுங்க, அதுக்காக வேண்டியதை பார்ப்போம். வாங்க போலாம் வாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டான். உன் மனசுல இருக்கிறவனுக்கு இந்த வீட்டு மாப்பிள்ளையா வர்றதுக்கு தகுதியே இல்ல. இதையெல்லாம் உங்க அப்பங்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. உங்க அப்பன் புத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ தப்பு பண்ணிட்ட வெள்ளையம்மா. இனிமே நீதான் மனசு மாத்திக்கணுமா ஒளிஞ்சு. உங்க அப்பன் செத்தாலும் மாத்திக்க மாட்டான். நீ மனச மாத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி போட்டிருக்கேன். நிச்சயதார்த்தத்தை தான் என்னால தள்ளி போட முடிஞ்சது. கல்யாணத்தை என்னால தள்ளி போட முடியாது வெள்ளையம்மா. உங்க அப்ப மனசு போல நீ மாரநாய்க்க விட்டு மருமகளா போறதுதான் உனக்கு நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. என் உயிரே போனாலும் என்னால அது மட்டும் முடியாது. அப்பதான் எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது சின்ராசோட தான் நடக்கும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருக்கீங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தான்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா தூக்கி விட்டறிஞ்சிட்டு பண்ணையார் ரேஞ்சுக்கு வந்துருவா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாது நிப்பாட்டுறானா இல்லன்னு பாருங்க. போடா புண்ணாக்கு. அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம். என்னங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. ஏய் இந்த பெருச்சாணி கீழே போடுறீ. ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சன. யாரு? ஐயோ இந்த காமால எனக்கு மச்சன்னா. மச்சன்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சரக்கு போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி அது ரெண்டையும் அடிச்சு ஒன்ன குழம்பு வச்சிரு, ஒன்ன பொன் வறுவுல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு. நான் போய் போட்டு வந்துடுறேன். அண்ணே இந்த பாரு, கோழிக்கு பதிலா இவன் அடிச்சு போட்டுறாத. இத நாய் கூட திங்க. சாமியார் போன நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையே இல்ல. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா. எங்க ஊர் ஏரி தண்ணி. யாரை ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா ட்ரெஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா? என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதடா நீ? என்னடா தாடி இது? டேய், என்னடா இது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க. எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய எடா இத. டேய் எடா. இல்ல இந்த ஊர் எல்லையிலே ஒண்ணு நான் பாக்க ஒரு இடத்துலயும் வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேசி பையன். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம்.
ஓம் நமச்சிவாயம். நம்ம காணா போன அருணாச்சல் அண்ணன் இவராதான் இருக்குமோ? எதுக்கு விசாரிப்போம். சாமி, என் தவத்தை கலைத்தது யார்? உங்களை மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும்? சாமிக்கு எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா, என்ன தத்துவம். சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர் அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே தான். விடு. என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க அண்ணே. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? ஆளை விடு. வாங்கண்ணே. நான் முற்றும் திறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். ஐயோ. ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். இல்லன்னா இங்க. அப்படி போடுங்க போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க மீனை பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா. அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அண்ணே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறே? நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சிட்டுமே. பூண்டாக்கு எங்க அண்ணனை இவன் கண்டுபிடிச்சு பாருங்க. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். ஏய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனை கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்டின கோழியை வச்சியாடி? ஏன் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் நிலம் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பை கவனிச்சீங்களா? கவனிச்சங்க. ஏய், எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலமா கேட்டாரா? ஏன் கையாலே மடிச்சு வாயில வச்சேங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? ஏன் மடியில தான் தூங்குனாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. ஏய், எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லெல்லாம் தட்டி போடுவாமா. எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ, காலையிலடா எங்க அண்ணனே. அண்ணா 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 என் உடன்பிறப்பு, என் ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணனே. ஏய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல், நீயாடா எங்க அண்ணன்? உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியாண்டா. இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ, இவர் தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பான். அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்ட? ஆசையோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன். கோழி குழம்பு சாப்பிடலான்னு அத்தனை இவனுக்கு போட்டியாடி. ஐயோ, நல்ல பசி பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்டேன். நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ 2 எலும்பாவது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா இது? சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க. நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனாடா. இங்க பாருடா, இங்க பாருடா. நீங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு கொடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன். நீ கொண்டு கொண்டு
சாமி நிச்சயார்த்த தட்டு எடுத்துட்டு வாங்க. இதோ மாத்திட்டு வா, கைய வைங்க. வர்ற வெள்ளிக்கிழமை பொம்மு நாயக்கர் பொண்ணுக்கும் மார நாயக்கர் மகனுக்கும் கல்யாணம். ஏப்பா சின்ராசு, பொம்மு நாயக்கரும் மார நாயக்கரும் ஒண்ணு சேர்ந்து சம்பந்தி ஆயிட்டாங்க. 20 வருஷமா பூட்டி கிடந்த ராக்காய் கோயிலும் திறந்தாச்சு. ஊரே சந்தோஷமா இருக்கு. இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேப்பா, ஒரு பாட்டு பாடு. அடி பாவி மகளே, வாழை மரமா வாழ வேண்டிய வயசுல பட்ட மரமா பாடையில போக துணிஞ்சிட்டியே. உன்னை தாயில்லா புள்ளைன்னு தலைக்கு மேல தூக்கி வளர்த்தேனே, இந்த கிழவியை விட்டுட்டு சாகறதுக்கு உனக்கு எப்படி கண்ணு மனசு வந்துச்சு? அப்பத்தா, எங்களுக்கு இது தவிர வேற வழியே தெரியல. அப்பத்தா, வழி தெரியலையா? வாழ தெரியலையா? அப்பத்தா, சாமியை நம்பாம சாதியை நம்புற இந்த ஊர்ல உங்க 2 பேரையும் சந்தோஷமா பழக்க விட மாட்டாங்கதான். அதுக்காக இந்த ஊரை விட்டா உங்களுக்கு வேற எங்க இடம் இல்லாமையா போயிடுச்சு? ஆமா, அப்பத்தா தான் சொல்றேன். போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. இந்தா புடி, கண்காணாத இடமா பார்த்து போய் எப்படியாவது பழச்சுக்குங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருந்தான்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த கட்டை போய் சேரட்டும். போயிடுங்க. சின்ராஜ், கூட்டிட்டு போடா, போ. விடியறதுக்குள்ள இந்த ஊர் சனங்க கண்ணுல பட்டுடாம இந்த ஊரை விட்டே போயிடுங்க. போ. என்னம்மா, உங்க அப்பா வந்துட போறான், போமா. அப்பதா, ஒரே ஒரு வாட்டி அப்பதா. என் தங்கமே, நீ நல்லா இருப்பம்மா. Yeah!
இந்த பாருங்க பொம்மை நாயக்கர, நீங்களும் நானும் சம்மந்தி ஆகணும்னு ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்ப உங்க பொண்ணு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டான். இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை சொல்லி பஞ்சாயத்து முடிங்க. 20 வருஷமா நானும் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம ஊர்ல நடந்ததில்லை. அதனாலதான் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து பெரியவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நானும் அப்படியே நடந்துக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆளுக்கு ஆளு பேசிக்கிறதா எப்படி? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே 80 வயசானவர் பாப்பா நாய்க்கர் தான். ஆனா காது கொஞ்சம் செவிடு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாப்போம். பாப்பா நாய்க்கர, நம்ம ஊர்ல ஒண்ணு நடக்க கூடாது நடந்து போச்சு. உங்களுக்கு தெரியுமா? சோளம் விளைஞ்சா குருவிக்கு தெரியுங்க. குமரி பொண்ணு சமைஞ்சா உறவுக்கு தெரியுங்க. ஒரு பொண்ணு வந்துங்க படி தாண்டி போயிட்டான்னா ஊருக்கே தெரியுங்க. தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துல நிறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீர்ப்பு பண்றதுன்னு பொம்மை நாயகருக்கும் தெரியல, நம்ம ஊர் ஜனங்களுக்கும் தெரியல. உங்க வயசுல நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நடந்து அதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு தப்பு நடந்துச்சுங்க. தப்பு செஞ்ச 2 பேத்தையும் பட்ட பனை மரத்துல ஒன்னா கட்டி உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டானுங்க. அந்த தீர்ப்பை சொன்னதே நம்ம பொம்மை நாயக்கரோட அப்ப அழகசாமி நாயக்கர் தானுங்க. அந்த காலத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அதானே, அதுக்காக பெத்த பொண்ணுக்கு அப்ப இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? இந்த பாருங்க மாறநாயக்கர, எனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் பஞ்சாயத்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா அழகசாமி நாயக்கருடைய ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அவர் ரத்தத்துக்கு தான் நான் பிறந்தது உண்மைன்னா அன்னைக்கு அவர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அவங்க 2 பேரையும் பட்ட பனைமரத்துல கட்டி போட்டு நெருப்பு வச்சு கொளுத்து வையா. ஐயா, ஐயோ, ஏதோ சின்ன சிறுசுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்க பொண்ணை தண்டிக்க வேணாம், என் பையனை தண்டிச்சிருங்க. நாளைக்கு உங்க பேரை சொல்ல உங்களுக்கு ஒரு பேரம் பேத்து வேண்டாமா ஐயா? அதுக்காவது உங்க முடிவை மாத்திக்க கூடாது ஐயா. ஐயா, இந்த பார்ப்புல இந்த பொம்மை நாயக்கனுடைய பரம்பரை வாரிசு இல்லாம வம்சாவளி இல்லாம என்னோட அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என் சாதி சனத்துடைய கௌரவம் அழியாம இருக்கணும்னா நான் எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். ஐயா, வேண்டாம், வேண்டாம் ஐயா, வேண்டாம். சின்னராசு, ஐயோ, வேண்டாம். ஐயோ, வேண்டாம்.
பண்ணுங்களே. இப்படி உசுரோட நெருப்ப வச்சு கொளுத்த பாக்குறியே, நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமாடா? சின்னஞ்சிருச்சுங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டுட்டாங்கப்பா. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா அவன் ஜாதி ஒத்துக்காது, ஊரு ஏத்துக்காதுன்னு நினைச்சீன்னா அவங்களை இப்படியே ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுப்பா. அதை விட்டுட்டு இப்படி வெறுக்கம் இல்லாம இந்த பாவத்தை செய்யாத பொம்மு. அவங்கள விட்டுடுப்பா, அவங்கள விட்டுடுப்பா. என்னம்மா புரியாம பேசுற? ஊரு கட்டுப்பாட்டுக்கு உல வச்சுட்டு நம்ம சாதி சனத்தினுடைய கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சு இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்த ஆசைப்படுவாங்க. அதுக்கு கொட்டு மேலத்தோட என்ன வாழ்த்தி வழி அனுப்ப சொல்றியா? இந்த பாருமா, நான் விதைச்ச நெல்லு முள்ளா மாறிடுச்சு. அதை வெட்டி எறியல என்ன தப்பு? அப்படி சொல்லாதப்பா. உன் பொண்ண நீ எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த. அவ குழந்தையா இருக்கும்போது அவளை தொட்டில படுக்க வச்சுட்டு நீயும் பக்கத்திலேயே கட்டில் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி தூங்க வைப்பியே. குழந்தை பிள்ளைக்கு சந்தை கடையில துணி வாங்கினா போதாதுன்னு கோயம்புத்தூருக்கு ரயில் ஏறி போய் 1000 பணத்தை கொட்டி துணிமணி வாங்கிட்டு வந்து போட்டு அழகு பாப்பியே. உன் பொண்ணு 5 வயசுல ஆடி அசைஞ்சு நடந்து வரும்போது அவினாசி தேரே நடந்து வருதுமான்னு ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சுவியேடா. இப்படி எல்லாம் பாசத்தோட தோள் மேலையும் மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு இன்னைக்கு பட்ட மரத்துல கட்டி வச்சு எரிக்க போறேன்னு சொல்றியே. பாவி மனசு உனக்கு எப்படிடா இடம் கொடுத்துச்சு? எப்படிடா இடம் கொடுத்துச்சு? இந்த பொம்மை நாயக்கனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவளை 18 வருஷமா வளர்த்தங்கிற நினைப்பு நேத்தோட செத்து போச்சு. இதோ நிக்கிறாள வெள்ளையம்மா, இவ நான் பெத்த பொண்ணு இல்ல. இவ என் ஜாதியினுடைய அந்தஸ்தை கெடுக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மானத்தை அழிக்க வந்தவ, என் ஜாதியினுடைய மரியாதையை நாசமாக்க வந்தவ. இவ செத்தாதான் என் ஜாதி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஜாதி ஜாதி நீ ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சு அலைகிற? உன் ஜாதி கண்ணுக்கு தெரியுமா இல்ல கைக்கு தான் சிக்குமா? கொற்ற மழை தண்ணி ஆத்துல விழுந்தா ஆத்து தண்ணி, கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணிங்கிற மாதிரி பிறக்கிற குழந்தை அங்க பிறந்தா மேல் ஜாதி, இங்க பிறந்தா கீழ் ஜாதின்னு நம்ம தாண்டா பிரிச்சு பாக்குறோம். போடுற ரத்தமும் ஒட்டி இருக்கிற உசுறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அம்மா, நீ 1000 தான் சொன்னாலும் சரி, எங்க அப்பா அழகர் சாமி நாட்டுடைய புத்தி தான் ஏறத்திலே ஓடுது. அன்னைக்கு அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவை தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை இந்த உயிர் போற வரைக்கும் வச்சு காப்பாற்றியே தீருவேன். நான் சொல்றது கேளுப்பா. அப்பா உன் காலில் விழுகிறேன்டா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் பேட்டி அடிக்க விட மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றியே. முதல்ல நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமாடா? சொல்லுடா, நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா? எந்த உண்மையே 40 வருஷமா உனக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சேனோ, எந்த உண்மை என்னோடவே மறைஞ்சு மண்ணா போகணும்னு நினைச்சேனோ, அந்த உண்மையை இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னால என்ன சொல்ல வச்சுட்டியே பொம்மு, சொல்ல வச்சுட்டியே. இத்தனை வருஷமா நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டியே, நான் உனக்கு அம்மா இல்ல, என் புருஷன் தான் உனக்கு அப்பா. அப்படின்னா என்ன பெத்தவ யாரும் தானே கேக்குற? எங்க போற? வா, இந்த நிக்கிறாளே ராமாத்தா, கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லுவியே, இவதாண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. மனசு மாறணுங்கிறதுக்காக ஏன் இப்படி அபாண்டமா ஒரு பொய்ய சொல்றேன்? ஐயரே, ஒரு பொண்ணு மனசு வெறுத்தான்னா கட்டின புருஷனை கூட வாய் கூசாம என் புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆனா கழுத்தறுத்தா கூட பெத்த மகனை எந்த தாயும் மகன் இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஐயரே, சொல்ல மாட்டா. இந்த பொம்மை நாய்க்கர் பிறந்த கதை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த சமயத்துலதான் என் புருஷனுக்கும் இந்த ராமாத்தாளுக்கும் பழக்கமாச்சு.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் புருஷனோட வாரிசு ராமாத்தா வயத்துல வளர ஆரம்பிச்சது. அது வெளியில தெரிஞ்சா என் புருஷனுக்கு கெட்ட பேரு வந்துடுமேன்னுட்டு ராமாத்தாளை கொண்டுட்டு போய் வெளியூர்ல தங்க வச்சேன். எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தாத்தான் நாயக்கர் வம்சத்துல சேர்த்துக்குவாங்கிறதுக்காக நானே கர்ப்பமா இருக்கிறது மாதிரி என் வயித்துல துணியை வச்சு கட்டிக்கிட்டு ஊரையும் உறவுக்காரங்களையும் ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்காக எங்க அம்மா ஊருக்கு போற மாதிரி நானும் ராமாத்தா இருந்த ஊருக்கே போனேன். அங்கதான் இந்த ராமாத்தாளுக்கு இந்த பொம்மு நாயக்கம் பிறந்தான். இன்னைக்கு நீ பாக்குற ஜாதி அன்னைக்கு நான் பாத்திருந்தேன்னா விதைச்ச இடத்துல நெல்லு முளைக்கிறதுக்கு பதிலா பொம்மு நாயக்கனை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இப்ப சொல்லுடா பொம்மு, அப்பா மேல் ஜாதி, அம்மா கீழ் ஜாதி, இவங்க 2 பேருக்கு பிறந்த நீ என்ன ஜாதி? உனக்கு பிறந்த இந்த வெள்ளையம்மா என்ன ஜாதி? நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு. இப்ப எங்கடா போச்சு உன் ஜாதி அந்தஸ்து மரியாதை எல்லாம்? போச்சு. என்ன விட்டுட்டு போயிட்டியா? என்ன விட்டுட்டு போயிட்டியா? ராமாத்தா